கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த அருமையான நிகழ்ச்சி கூட உங்களை சந்திப்பதிலே அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கடவுளுடைய வார்த்தையை கற்றுக்கொள்வதை போன்ற ஒரு மதுரமான காரியம் எதுவும் இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். தேவ ஜனங்கள் மத்தியிலே வார்த்தைக்கு நாட்டம் காட்டுகிற மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று நாங்கள் காணுகிறோம். வேதாகமத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது இயேசு ஒரு ஊருக்கு போகும்பொழுது மாத்தாள் என்கிற ஒரு பெண் இயேசுவை தன்னுடைய வீட்டுக்கு அழைக்கிறார். அழைத்து இயேசுவை தன்னுடைய வீட்டுக்கு வர வைத்து அதுக்கு பின்பதாக அவளுடைய காரியங்களை செய்யும்படியாக கடந்து போகிறாள். ஆனால் வீட்டில் உள்ள சகோதரி மரியாள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக அவருடைய பாதத்தில் அமர்ந்து வார்த்தையை கேட்கிறான். எனக்கு பிரியமானவர்களே, மரியாள் வார்த்தையை கேட்கும் பொழுது மாத்தாள் சென்று அவருடைய வேலைகளை செய்யும் பொழுது திரும்பவுமாய் மாத்தாள் வந்து இயேசுவிடத்தில் சொல்லுகிறாள், ஐயரே, நான் ரொம்ப அதிகமாய் வேலையில் ஈடுபட்டிருக்கிறேன், சகோதரி எனக்கு உதவி செய்யும்படியாக நீங்கள் அனுப்பி வைக்கும்படியாக இயேசுவிடத்திலே கேட்கிறாள். இயேசு சொல்லுகிறார் அந்த இடத்துல, மாத்தாளே மாத்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து நீ பிரச்சனையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னிடத்தில் இருந்து எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் என் சமூகத்தில் உட்கார்ந்து என்னுடைய வார்த்தையை கேட்பது. ஆகினால பிரியமானவர்களே, இந்த நாட்களிலும் கடவுளுடைய வார்த்தையை மேன்மைப்படுத்தி முக்கியப்படுத்தி அவருடைய வார்த்தைக்கு முதல் உரிமை கொடுக்கிற மக்கள் கண்டிப்பாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நாங்கள் காணுகிறோம், இயேசு ஊழியம் செய்வதை வேணாவென்று சொல்லவில்லை. ஊழியம் செய்வது முக்கியம், ஆனால் வார்த்தையை கற்றுக்கொள்வது அதைவிட முக்கியம். ஏனென்றால் ஊழியங்கள் கூட நிலைத்திருக்கும் வார்த்தையின் மீது கட்டினால்தான். வார்த்தையின் மீது கட்டாத எந்த ஊழியமும் நாங்கள் காணுகிறோம் பிற்காலத்தில் ஏதோ ஒரு புயலோ இல்லாவிட்டால் ஒரு காற்றோ அடிக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த ஊழியங்கள் கூட அசைய ஆரம்பிக்கிறது. ஊழியமாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், பொருளாதார வாழ்க்கையாக இருக்கலாம், வியாபாரங்களாக இருக்கலாம். எதை செய்தாலும் கடவுளுடைய வார்த்தையின் மீது நாங்கள் கட்டி செய்வோமானால் ஆனால் எங்களுடைய வியாபாரங்கள், எங்களுடைய குடும்ப வாழ்வும், எங்களுடைய பொருளாதாரங்கள் எதுலேயுமே நமக்கு ஒரு நல்ல இடத்துக்கு வந்து சேர முடியும். ஆகையினால இந்த நாட்களில் வசனத்தை கேட்கிற மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று வேதாகமம் சொல்லுகிறது. மாத்தாளை போல் நாங்கள் இல்லாமல் மரியாளை போல் கடவுளுடைய வார்த்தையை கேட்பதுக்கு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில முதல் உரிமை கொடுப்போமானால் எங்களுடைய வாழ்க்கை ஒரு நல்ல வாழ்க்கையாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால இந்த நாளில் கூட கடவுளுடைய வார்த்தையிலிருந்து உங்களோடு கூட ஒரு மிக பிரபலமான மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை உங்களோடு கூட நான் பேசுவதற்காக ஆவலாயிருக்கிறேன். அது என்னவென்றால், கடவுளுடைய சித்தத்தை நம்மை குறித்து கடவுளுடைய சித்தம் என்னது என்பதை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். என்னை குறித்து ஆண்டவருடைய சித்தம் என்னது? நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என்னுடைய வாழ்க்கையில சொந்த ரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். என்னை குறித்து கடவுளுடைய சித்தம் என்னது என்பதை குறித்து நாங்கள் அறிய வேண்டும். ஏனென்றால் நம்ம ரட்சிக்கப்படுவது கடவுளுடைய சித்தம், அதான் பிரதானமான முக்கியமான சித்தம். நாங்கள் காணுகிறோம், யோவான் சுவிசேஷத்திலே 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே இயேசு இப்படியாய் சொன்னார், நானும் இந்த உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூர்ணமாய். யோவான் 10:10 அப்படி சொன்னார், நானும் இந்த உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கவும் அதை பரிபூர்ணமாய் கொடுக்க வந்தேன் என்று யோவான் 10:10 சொன்னார். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அவர் சொன்னார், ஒரு மனுஷன் கூட கெட்டு போவது தேவனுடைய சித்தம் இல்லை, எல்லா மனுஷனும் மனம் திரும்பி தேவனுடைய ராஜ்யத்துக்கு வருவதே தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில நாங்கள் ஒவ்வொருவரும் இன்னைக்கு நாங்கள் ஆண்டோடைய பிள்ளைகளாக இருக்க நாங்கள் யாராக இருந்தால் கூட எங்களை குறித்து பிதாவானவர் தேவனானவர் ஒரு சித்தத்தை வைத்திருந்தார். அந்த சித்தம் நாங்கள் யாருமே அழிந்து போவதல்ல, நாங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படுவதை தான் தேவன் விரும்பினார். ஆகினால்தான் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்காக அவர் கொடுத்தார். வேதாகமம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவை தேவன் இவ்வளவாய் நம்மீது அன்பு செய்த நிமித்தமாக தம்முடைய ஒரே பேரான குமாரனை அவர் நமக்காக இந்த பூமியிலே கொடுத்தார். அவரை கொடுத்ததுக்கு காரணம் எங்களுடைய வாழ்விலே நாங்கள் அழிவை அடையாமல் கெட்டு போகுவது என்று சொன்னால் நாங்கள் நரகத்துக்கு போகாமல் நித்திய ஜீவனை கடவுளுடைய ராஜ்யத்தை கண்டடைய வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். ஆகினால்தான் அதுதான் அவருடைய சித்தம். ஆகினால்தான் அவர் நமக்கு தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக அவர் கொடுத்தார். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களுடைய குடும்பத்தார், அவங்களுடைய பெற்றோர், அவங்களுடைய உறவினர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படுவதுதான் கடவுளுடைய சித்தம் என்று அறியாமல் அவங்க ஒரு சில நேரங்களில் சொல்றது உண்டு, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், எனக்கு தெரியா, என் புருஷன் நான் ரட்சிக்கப்படுவது தேவ சித்தமோ என்னமோ எனக்கு தெரியா, நான் ரட்சிப்பை அடைந்து விட்டேன், என்னுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவது கடவுளுடைய சித்தமோ என்னமோ தெரியா.
ஆண்டவர் சித்தமா இருந்தா ஆண்டவர் ரட்சிப்பாரு, ஆண்டவர் சித்தமா இல்லாட்டி அது எப்படி நடக்குமோ எங்களுக்கு தெரியும். பாருங்க, இன்னைக்கு பலவிதமான கடவுளுடைய சித்தத்தை குறித்து பலவிதமான எண்ணங்கள் மக்கள் மத்தியில் இருக்கிறது. அது ஏன் என்று சொன்னால், அவங்க வேதத்திலே தேவனுடைய சித்தத்தை அறிய முடியவில்லை என்று அவர்கள் நினைக்கிறார்கள். தேவனுடைய பொதுவான சித்தத்தை அறிவதற்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த வேதாகமத்தை திறந்து இதில் இருக்கிற சத்தியங்களை நாங்கள் ஆண்டவருடைய ஆவியானுடைய உதவியோடு, அன்பான ஆண்டவரே, எனக்கு இதை காண்பதுக்கு என்னுடைய கண்களை திறந்து விடுங்க, இதை நான் அறியணும், இதில் இருக்கிற சத்தியங்களை நான் புரிந்து கொள்ளணும், எனக்கு உதவி செய்யுங்கன்னு நம்ம ஜெபம் பண்ணினாலே அவர் நமக்கு எல்லா காரியத்தையும் நமக்கு தெளிவாய் விளங்கப்படுத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் எங்களுக்குள் வைத்திருக்கிறார். என்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எங்களுடைய வாழ்க்கையில சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டோமோ அன்றுக்கே நித்தியமாய் நமக்குள் வாழும்படியாக பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு வந்து விட்டார். இந்த பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு எங்களுக்குள் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 3:16 சொல்லுகிறது, நீங்கள் தேவனிடத்திலே பெற்ற தேவன் உங்களுடைய சரீரங்கள் தேவனுடைய ஆலயமாகவும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய ஆலயத்துக்குள் மெய்யாகவே வாசமாயிருக்கிறார் என்று. ஆகையினால் எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆவியானவர் நமக்குள் நித்தியமாய் வாசமாய் இருப்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நமக்குள் வந்து விட்டார். அவர் வந்து நமக்குள் நித்தியமாய் இன்றைக்கு நம்முடைய உள்ளங்களிலே அவர் வாசமாய் இருக்கிறார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் தேவனானவர் நமக்குள் அனுப்பினதுக்கு காரணமே அவருடைய காரியங்களை நமக்கு புரிய வைப்பதற்கு. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ மக்கள் சொல்லுகிறது உண்டு, எனக்கு ஆண்டவருடைய சித்தமே புரிய மாட்டேங்குது, என் புருஷன் ரட்சிக்கப்படுவது தேவ சித்தமோ எனக்கு தெரியல, என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவது தேவ சித்தமோ எனக்கு தெரியல, என்னுடைய உற்றார் உறவினர்கள் ரட்சிக்கப்படுவது கடவுளுடைய சித்தமா இருந்தா அவங்க ரட்சிக்கப்படட்டும், கடவுளுடைய சித்தமா இல்லாட்டி அது அவங்க ரட்சிக்கப்படாம நரகத்துக்கு போனது தேவ சித்தமா இருந்தா அது ஆகட்டும். எனக்கு பிரியமானவர்களே, இதெல்லாம் ஒரு உறுதி இல்லாத நிலைப்பாடுகள். உறுதி இல்லாத மனுஷன் எந்த இடத்துக்கு அவன் போக முடியாது. ஏன்னா யாக்கோபு சொல்லுகிறார், இருமனம் உள்ள மனுஷன் தன் வழிகளிலெல்லாம் அவன் நிலைக்கட்டவனா இருப்பான். எந்த வழியில போறதுன்னு அவனுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா அவனுக்கு தெரியாது, ஒரு மனம் கிடையாது, உறுதி கிடையாது. எனக்கு பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்தவ உலகத்தில் அநேக மக்கள் உறுதி இல்லாத நிலைமையிலே வாழுகிறார்கள். அவர்களுக்கு அவருடைய எதிர்காலத்தை குறித்து எந்த உறுதியும் கிடையாது. அவங்களுடைய வாழ்க்கையை குறித்து எந்த விதமான உறுதி நிலைப்பாடுகள் கிடையாது. தேவனுடைய சித்தத்தை குறித்து அவர்களுக்கு எந்த உறுதியும் கிடையாது. ஏனென்றால் அவர்களுக்கு தேவனுடைய சித்தத்தை அறிய வேண்டும் என்கிறதான வாஞ்சை, ஆசை அவருடைய உள்ளங்களிலே முதலாவது வர வேண்டும். ஒரு பச்சை பிள்ளை இந்த உலகத்துக்கு பிறக்கும் பொழுது அந்த பிள்ளை தாயுடைய பாலுக்கு எப்படி பிரியமாய் ஆசைப்படுகிறதோ அதே மாதிரி நம்ம ஆண்டவரை அறிந்த பிறகு நமக்கு அவருடைய சத்தியங்களை அறியக்கூடிய வாஞ்சை இருக்க வேண்டும். நம்ம ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறனால் எங்களுக்குள் ஒரு பசி தாகம், ஆண்டவர் என்னை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறார், ஆண்டவருடைய சித்தனா என்னது, ஆண்டவருடைய நோக்கம் என்னது, எதுக்காக ஆண்டவர் என்னை ரட்சித்திருக்கிறார். ஒரு சித்தம் இல்லாமல் கடவுள் என்னை ரட்சிப்பதில்லை. அப்படி ஒரே பேரான குமாரனை நமக்காக கொடுத்து இவ்வளவாய் நம் மீது அன்பு செய்தார். அதன் நோக்கம் இருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, அவர் நம்ம பரலோகத்தை அடைவதை மட்டும் அவருடைய நோக்கம் கிடையாது. இந்த உலகத்துல நம்ம பரலோகத்தை அடைவது மட்டுமல்ல, நம்முடைய உறவினர்கள், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய குடும்பத்தார், கணவன் மனைவி எல்லாரும் ரட்சிக்கப்படுவதுதான் தேவனுடைய விருப்பம். இதை தான் வேதம் சொல்லுகிறது. இதனாலதான் வேத வசனம் சொல்லுகிறது, ஒருவனும் கெட்டு போக கூடாது. எனக்கு பிரியமானவர்களே, ஒரு மனுஷன் கூட, ஒரு தேவனுடைய இந்த உலகத்தில் வாழுகிற எந்த ஒரு மனுஷனும் அழிந்து கெட்டு போவதை கடவுள் விரும்புவது கிடையாது. கடவுளுடைய சித்தம் எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு வருவதே. அநேகர் நினைக்கிறார்கள், பரலோக ராஜ்யத்துக்கு இங்க இருக்க எல்லாரும் வந்துட்டா பரலோக ராஜ்யம் நிறைந்திரும், நமக்கு போவதுக்கு இடமில்லை இல்லைன்னு கூட நினைக்கிறவங்க உண்டு. எனக்கு பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, இயேசு சொன்னார், நான் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துகிறேன். அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது. ஆகையினால இந்த பூமியில வாழுகிற பிறக்க போகிற எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படுவது தான் தேவனுடைய சித்தம். ஒரு மனுஷன் கூட நரகத்துக்கு போவது தேவ சித்தம் கிடையாது. நரகம் ஒரு வெறுமையான இடமாய் மாற வேண்டும். பரலோகம் ஜனங்களினால் நிறைந்து வடிகிற இடமாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தருடைய சித்தம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து ரத்தம் சிந்தினது, அவருடைய சரீரத்துக்கு அவர் காயப்படுத்தினது, அவர் முள்முடி சூட்டினது, அவருடைய பாடுகள், அவருடைய துக்கங்கள், அவருடைய வேதனைகள், இவை எல்லாமே நடந்தது. எனக்கு பிரியமானவர்களே, நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை கண்டடைவதற்கு, எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படுவதற்கு. இந்த உலகத்தில் 800 கோடி மக்கள் ஜீவிக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். 800 கோடி மக்களும் ஆண்டவராகிய இயேசுவை அறிந்து தேவ ராஜ்யத்துக்கு வருவதுதான் தேவனுடைய பரிபூர்ணமான சித்தமாய் இருக்கிறது. அநேக கிறிஸ்தவ உலகத்திலே மக்கள்
நினைக்கிறார்கள். ஆண்டவருடைய சித்தத்தை குறித்து பேசும் பொழுது அநேகர் நினைக்கிற ஒரு காரியம் உண்டு. ஆண்டவருடைய சித்தத்தை நம்மால அறிய முடியாது. கடவுளுடைய சித்தம் நமக்கு ஒரு கஷ்டமான ஒரு காரியம். கடவுளுடைய சித்தத்தை நம்மால அறியவே முடியாது என்று அநேக மக்கள், கிறிஸ்தவத்திலே அநேக மக்கள் நினைக்கிறார்கள். கடவுளுடைய சித்தத்தை நம்மால அறிய முடியாது என்று. எனக்கு பிரியமானவர்களே, வேதாகமம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்திலே 9ஆம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, கடவுளுடைய சித்தத்தை அறிய முடியாது என்று சொல்வதில்லை. பாருங்க, இந்த வசனம் சொல்லியிருக்கிறது, எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்த பண்ணினவை கண்கள் காணவில்லை, காதுகள் கேட்கவில்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்திலே தோன்றவில்லை. இது 9ஆம் வசனம் என்னத்தை குறித்து சொல்லுகிறது? பழைய ஏற்பாட்டிலே வாழ்ந்த ஜனங்களுக்கு தேவனுடைய சித்தத்தை அவருடைய கண்களிலே காண முடியவில்லை, அவருடைய காதுகளிலே அவைகள் கேட்கவில்லை, அவருடைய உள்ளங்களிலே அவைகள் தோண்டவும் இல்லை. ஏன் அப்படி சொல்லுகிறதுனா, பவுல் அதை குறித்து சொல்லும்பொழுது சொல்லுகிறார், பழைய ஏற்பாட்டிலே வாழ்ந்த மக்களுக்குள் பரிசுத்த ஆவியான ஒரு நிலைத்திருக்கவில்லை. அவர்கள் மீது பரிசுத்த ஆவியானவர் வருவதுண்டு. அதுக்கு பின்பதாக அந்த காரியம் முடிந்த உடனே பரிசுத்த ஆவியானவர் அவர்களை விட்டு கடந்து போய்விடுவார். அது மோசையா இருக்கலாம், ஆபிரகாமா இருக்கலாம், ஈசாக்கா இருக்கலாம், யாக்கோபா இருக்கலாம், பழைய ஏற்பாட்டில் இருந்த தீர்க்கதரிசிகளாகிய எலியாவாய் இருக்கலாம், எரேமியாவாய் இருக்கலாம், யாராயிருந்தாலும், எலிஷாவாய் இருக்கலாம், யாராயிருந்தாலும் அவர்கள் மீது பரிசுத்த ஆவியானவர் வந்து ஒரு காரியத்தை நிறைவேற்றிவிட்டு பரிசுத்த ஆவியானவர் அவர்களை விட்டு கடந்து போய்விடுவார். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் காலங்களுக்கு முன்பதாக இயேசு சொன்னார், நீங்கள் எருசலேத்திலே தரித்திருங்கள். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். எனக்கு பிரியமானவர்களே, பழைய ஏற்பாடிலே இருந்த ஜனங்கள் மீது பரிசுத்த ஆவியானவர் வந்து அதுக்கு பின்பதாக சென்று விட்டார். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே வாழுகிற ஜனங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் நிரந்தரமாய் வாசம் பண்ணும்படியாக நமக்குள் வந்து விட்டார். ஆகினால்தான் இயேசு சொன்னார், நீங்கள் உங்களை திக்கட்டவர்களாய் விடேன் என்று சொல்லிவிட்டு அவர் சொன்னார், என்றென்றைக்கும் உங்களுக்குள் வாசமாய் இருக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவரை நான் உங்களிடத்திலே அனுப்புவேன் என்று. ஆகினால் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்து விட்டார். அவர் வந்தது நிமித்தமாக பழைய ஏற்பாடு ஜனத்தை போன்றவர்கள் அல்ல. நாங்கள் புதிய ஏற்பாடு ஜனங்கள் எப்படியாப்பட்டவர் என்று சொன்னால், பழைய ஏற்பாடு ஜனங்களுக்கு அவைகளை தேவனுடைய சித்தத்தை அறிய அவர்களால் முடியாமல் இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாடு இருக்க ஜனமோ, நாமோ, 10ஆம் வசனத்திலே பவுல் இப்படியே சொல்லுங்க, நாமோ தேவனை குறித்து அறிந்து ஆவியானவர், நமக்குள் வாசம் செய்கிற ஆவியானவர் அவைகளை நமக்கு அவைகள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்து வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார். அன்றைய காலத்தில் இந்த மக்களுக்கு இதை அறிய முடியாமல் இருந்தது. ஆனால் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார், இவைகளை வெளிப்படுத்தியிருக்கிறார். தேவ சித்தத்தை அறிய முடியாமல் இருந்த நம்முடைய வாழ்க்கையிலே, தேவனுடைய சித்தம் பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருந்த காரியங்கள் எல்லாமே தெரியாமல் இருந்த நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறது நிமித்தமாக தேவனுடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த 66 புத்தகங்கள் நிறைந்த இந்த வேதாகமத்தை நாங்கள் எடுத்து படிப்போமானால் தேவனுடைய சித்தத்தை அறிவது ரொம்ப இலகுவாக இருக்கும். இது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்காது, இது ஒரு சின்ன விஷயமா இருக்கும். ஏனென்றா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்திருக்கிறது நிமித்தமாக, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசமாய் இருக்கிறது நிமித்தமாக தேவனுடைய விருப்பத்தை நமக்கு அறிய முடியாது என்பது கிடையாது. ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு கடவுளுடைய மக்கள், வேதாகமம் சொல்கிறது, ஓசியா 4ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் அறிவின்மையினால் சங்காரமாறார்கள். என்ன அறிவின்மை? கடவுளுடைய சித்தம் என்னது என்பதை குறித்து அறியாமை. எனக்கு புரிந்து கொள்ளுங்க, நம்ம வாழ்க்கையில கிறிஸ்தவ மக்கள் மத்தியில நமக்கு ஒரு காரியம் தெளிவா இருக்க வேண்டும். என்ன அந்த தெளிவுன்னு சொன்னா, பிசாசு விரும்புறான் கடவுளுடைய ஜனங்கள் அவருடைய சித்தத்தை அறிவதை அவன் வெறுக்கிறான். கடவுளுடைய சித்தத்தை ஒரு மக்கள் அறிந்துன்னு சொன்னா அவன் பாடு முடிஞ்சிச்சு, அவனுடைய கதை முடியும். அதனால அவன் என்ன யோசிக்கிறான், எப்ப பார்த்தா அவன் என்ன நினைக்கிறான்னா, தேவனுடைய ஜனங்கள் கடவுளுடைய சித்தத்தை அறியக்கூடாது. கடவுள் இவர்களுக்காக எவ்வளவு பெரிய காரியங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார், அவைகளை இந்த மக்கள் கண்கள் காணக்கூடாது, அவைகளுடைய காதுகளுக்கு கேட்கக்கூடாது, அவைகளுடைய உள்ளங்களுக்கு தோன்றக்கூடாது. ஆகையினால பிசாசு என்ன செய்கிறான், உலக ஜனங்களுடைய கண்களை குருடாகி வைத்திருக்கிறதை போல கிறிஸ்தவ ஜனங்கள் மத்தியிலும் இந்த ஆண்டவருடைய சத்தியத்தை, ஆண்டவருடைய விருப்பம், அவருடைய நோக்கம், அவருடைய திட்டங்களை அறியக்கூடாது என்று மன கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். நாங்கள் காணுகிறோம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் என்று நான் நினைக்கிறேன். அதுவே வேதம் சொல்லுகிறது, உலகத்தின் தேவன் மனுஷனுடைய கண்களை குருடாய் வைத்திருக்கிறான். எந்த கண்கள்?
இந்த 2 கண்களை மக்களுக்கு நல்லா விளங்குது, இதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஆனா மனக்கண்கள் இன்னைக்கு பாருங்க, வசனத்தை அறிகிறதான அறிவை அடையாதபடிக்கு தேவன் நமக்காக என்னெல்லாம் கொடுத்திருக்கிறார். இயேசு சிலுவையின் பாடு என்னத்துக்காக, அந்த பாடுகள் அவர் பட்டதுக்கு காரணம் என்ன, அந்த பாடுகளின் நிமித்தமா நமக்கு என்ன ஆசீர்வாதங்கள் நன்மைகள் வந்திருக்கிறது, இதை குறித்து நம்ம அறியாதபடிக்கு பிசாசு என்ன செய்திருக்கான், அநேகருடைய மனக்கண்களை குருடாய் வைத்திருக்கிறான். எனக்கு பிரியமானவர்களை, பவுல் சபைக்காக ஜெபிக்கும் பொழுது எபேசியர் 1ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனத்தில் இருந்து அவர் ஜெபிக்கும் பொழுது ஜெபிக்கிறார். இவைகளை குறித்து நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாகும்படியே ஜெபிக்கிறார். நீங்கள் இந்த உங்களை அழைத்தவருடைய அழைப்பை குறித்தும் அழைத்தவர்களுக்குள் கிரியை செய்கிற மகா வல்லமையின் மேன்மை என்னதென்று அறிந்து கொள்ளத்தக்கதாக தேவன் தாமே உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்கும்படியாக பவுல் ஜெபிக்கிறார். இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், இந்த கிறிஸ்தவத்திலே முதலாவது அறிவு தேவை. ஞானத்தை போதிக்கிற ஆவி, வெளிப்பாடின் ஆவி, அறிவு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் புரிந்து கொள்ளணும். சரியான அறிவு நமக்கு இல்லாவிட்டால் இந்த கிறிஸ்தவத்தில் நமக்கு வெற்றி சிறந்த ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது. ஆகையினால் எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனங்களே, நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், கர்த்தருடைய ஜனங்கள் அவருடைய சத்தியத்தை குறித்து, பிரதானமாக அவருடைய வார்த்தையில் இருக்கிறதான அவருடைய சித்தத்தை குறித்து நாங்கள் அருமையாய் அறிந்து கொள்வது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. உண்மையிலே சத்தியத்தை நாங்கள் அறியாவிட்டால் 2 காரியம் நடக்க போகுது. நம்ம ஒன்று அறியாவிட்டால் ஒன்றை பெற முடியாது, அது ஒரு பக்கம். இன்னொரு காரியம்தான், பிசாசு இன்னைக்கு வேகமாய் செயல்படுகிறான். தேவனுடைய ஜனங்கள் அவருடைய நோக்கங்கள், அவருடைய திட்டங்கள், தேவனுடைய பொது சித்தத்தை மக்கள் அறியக்கூடாது என்று அவன் அதிகமாக அவன் காரியங்களை செய்கிறான். சரி, இப்போ நாங்கள் தேவனுடைய வசனத்திலிருந்து இன்னொரு காரியத்துக்கு நாங்கள் கடந்து செல்வோம். என்னவெண்டா, நம்ம புரிந்து கொள்ளணும், தேவனுடைய சித்தம் நம்மை குறித்து, தேவனுடைய சித்தம் பொதுவான தேவ சித்தம், 2 விதமான சித்தங்களை குறித்து நாங்கள் பார்க்கலாம். ஒன்று, கடவுளுடைய ஜனங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற பொது சித்தம் உண்டு. 2வதாக நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து தேவனுடைய சித்தம் என்னது என்பதை குறித்து நாங்கள் அறிய வேண்டும். பொதுவான தேவ சித்தம், தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து தேவனுடைய சித்தம், இது 2மே நம்ம புரிந்து கொள்ளணும். தேவன் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து வைத்திருக்க சித்தமாக இருந்தாலும், பொதுவான தேவ சித்தமாக இருந்தாலும் எல்லாமே நல்லது. ஒன்றுமே தேவனுடைய சித்தத்தில் எதுவுமே கெட்டது கிடையாது. எனக்கு பிரியமானவர்களே, மனுஷனுக்கு எந்த தீமையும் தேவன் வைத்தது கிடையாது. மனுஷனுக்கு எந்த விதமான கெட்டதும் தேவனுடைய சித்தத்திலே அவர் வைத்தில்லை. எல்லா மனுஷனுக்கு தேவன் நல்லதை வைத்திருக்கிறார். ஆகினால்தான் வசனம் சொல்லுகிறது, ஒருவனும் கெட்டு போகக்கூடாது. ஏன்னா தேவனுக்கு விருப்பம் கிடையாது ஒருவன் கூட கெட்டு போகுது. இன்னைக்கு கிறிஸ்தவத்தை நம்ம எடுத்துக்கிட்டா நம்ம பார்க்குற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, கிறிஸ்தவ ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, கடவுளுடைய சித்தமோ நான் இப்படி இருப்பது. ஒருவேளை அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ பிரச்சனைகள், கஷ்டங்கள், மன துக்கங்கள், மனபாரங்கள் வந்தோன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, பிரச்சனையாக இருக்கும் பொழுது நினைக்கிறாங்க, இதுதான் தேவனுடைய சித்தமோ, தேவன் என்னை இப்படி இருக்கதான் போல ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறாரு, இதுதான் கடவுளுடைய சித்தம் அப்படின்னு அநேக கிறிஸ்தவர்கள் நினைக்கிறார்கள். பாருங்க, இது ஏன் இப்படி நினைக்கிறாங்கன்னு சொன்னால், உபத்திரவங்கள், பாடுகள், தொல்லைகள், கவலைகள் அப்படியே வாழ்க்கைக்கு வரும் பொழுது மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இதெல்லாம் கடவுளுடைய சித்தம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பாருங்க, யாக்கோபு இதை குறித்து சொல்லும் பொழுது, யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வேதம் இருந்தால் திருப்பிக் கொள்ளுங்கள். யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்திலிருந்து யாக்கோபு இதை குறித்து சொல்லுகிறார். இந்த யாக்கோபு யார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துடைய சொந்த ஒரு சகோதரன். இவருடைய நாட்களில் இந்த சபைகளுக்குள் பெரிய உபத்திரவங்கள் வந்தது. கிறிஸ்துவின் நிமித்தமாக அவர்களுக்கு அநேக விதமான பாடுகள், உபத்திரவங்கள் அவர்களுக்கு வந்தது. அந்த நேரத்தில் அந்த மக்கள் மத்தியில் ஒரு பிரபலமான ஒரு காரியம் அவருடைய உள்ளங்களிலே தோண்டப்பட்டது. என்னென்றால், அதுதான் எல்லா துன்பங்கள், எல்லா உபத்திரவங்களும் தேவன் தான் மனுஷனுக்கு கொடுக்கிறார், தேவன் தான் உபத்திரவங்களை அனுப்பி வைக்கிறார், தேவனுடைய சித்தம் நாம் இப்படியாப்பட்ட உபத்திரவங்கள் மத்தியிலே வாழ்வது தேவனுடைய சித்தம் என்று யாரோ அவர்களுக்கு சொல்லிவிட்டார்கள். ஆகையினால் அவர்கள் நம்ப ஆரம்பித்து விட்டார்கள். தேவன் தீமைகளை அனுப்பி வைக்கிறார், பொல்லாத காரியங்களை தேவன் நமக்கு கொடுக்கிறார், இதெல்லாம் நம்ம சகிச்சு, இந்த தீமைகள், வேதனைகள் எல்லாம் சகிச்சு வாழ்வதுதான் தேவ சித்தம் என்று அவர்கள் நினைக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆகையினால யாக்கோபு இந்த ஜனங்கள் மத்தியில் இருக்கிறதான இந்த தப்பான மனநிலைமையை அவர்களை விட்டு அகற்ற வேண்டும். ஆகையினால அவர் எழுதும் பொழுது, நீங்க ஆரம்பத்திலிருந்து நீங்க பார்க்கலாம், அவர் எழுதும் பொழுது இதை குறித்து அவர் சொல்லுகிறார், கர்த்தரோ எந்த தீமையையும் மனுஷனுக்கு அனுப்புவது கிடையாது, தீமையினால் மனுஷனை தேவன் சோதிப்பது கிடையாது. ஏன்னா அவங்க நினைச்சிட்டாங்க, சோதனையை தேவன் அனுப்பியிருக்கிறார், சோதனைகளை நம்ம வாழ்வது தேவ சித்தம் என்று அநேகர் அவர்களுக்கு சொல்லுது நிமித்தமாக அவர்கள் நினைக்கிறார்கள் சோதனை தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று.
ஆகையினால் யாக்கோபு இந்த கடிதத்தை எழுதும் பொழுது இப்படியா எழுதுகிறான், என் பிரியமான சகோதரர்களே மோசம் போகாதிருங்கள். என் பிரியமான சகோதரர்களே மோசம் போகாதிருங்கள். ஏன் அவர் மோசம் போகாதிருங்கன்னு சொல்றாரு? அநேகர் மோசம் போயிட்டாங்க. அதான் அங்க இருக்க பிரச்சனை. என்ன போயிட்டாங்கன்னு சொன்னா, தீமை எல்லாமே கர்த்தர் தான் கொடுக்கிறாரு, உபத்திரவங்கள்லாம் தேவன் தான் கொடுக்கிறாரு, அதெல்லாம் தேவனுடைய சித்தம். பாருங்க, மோசம் போகாதிருங்கள் என்று சொல்லிட்டு அதுக்கு பிறகு சொல்லுகிறாரு, நன்மையான எந்த ஈவும் பரிபூர்ணமான எந்த வரமும் பரலோகத்தில் உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறதாம். பாருங்க, நன்மையான எல்லா ஈவும். இன்னைக்கு நல்ல ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். இங்க இடத்துல பாருங்க, யாக்கோபு என்ன சொல்றாருன்னா, மோசம் போகாதீங்கன்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் சொல்றாரு, நன்மையான எந்த ஈவும் பரிபூர்ணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறதாம். எனக்கு பிரியமானவர்களே, இதுதான் மிக முக்கியமான காரியம். தேவன் தீமையை மனுஷனுக்கு அனுப்புவது அல்ல. தேவன் எந்த தீமையும் மனுஷனுக்கு வைத்ததில்லை. தேவனிடத்தில் எந்த தீமையும் கிடையாது. ஏனென்றா நல்ல தேவன், கெட்டது அவர்கிட்ட கிடையாது. கெட்ட பிசாசுகிட்ட நல்லது கிடையாது. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். பிசாசு ரொம்ப கெட்டவன், ஆகினால் அவங்ககிட்ட எந்த நன்மையும் கிடையாது. தேவனோ ரொம்ப நல்லவர். வேதாகம் சொல்லுகிறது அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். கர்த்தரை போன்று நல்லவர் ஒருவருமே கிடையாது. வேதம் சொல்லுகிறது அவர் நன்மையை மட்டும் செய்கிறவர், எந்த தீமை மனுஷனுக்கு செய்கிறவர் அல்ல. எந்த தீமைக்கும் அவர் காரணர் கிடையாது. தேவனோ நல்லவர். அப்ப நல்லவரிடத்துல தீமை வருவதற்கு எந்த சாத்தியக்கூறுகளும் கிடையாது. ஏனென்னா நல்லவரிடத்துல எங்க தீமை இருக்க போகுது? நல்லவரிடத்துல நன்மைதான் இருக்க வேண்டும். நல்லவரிடத்துல எந்த தீமையும் வசிக்க முடியாது. ஆனா தீமை உள்ள பிசாசிடத்துல நன்மையை நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. பாருங்க, 2 ஃபேக்டரி நம்ம எடுத்துக்கிட்டா, 2 வேலை ஸ்தலங்கள் எடுத்துக்கிட்டா, அந்த 2 வேலை ஸ்தலத்திலும் 2 விதமான பொருட்களை செய்வார்கள். உதாரணமா நம்ம எடுத்துக்கணும்னு சொன்னா, உலகத்துல 2 தண்ணி ஒரு ஃபேக்டரியில தண்ணி செய்வாங்க. தண்ணி விற்பனை செய்கிற இடத்துல தண்ணி இருக்கலாம். இன்னொரு இடத்துல ஏதாவது கெமிக்கல் விற்கிற இடத்துல கெமிக்கல் இருக்கலாம். இந்த 2 இடத்துல தான் இருக்கும். இதே மாதிரி தேவன் நல்லவர். அவரிடத்துல எந்த தீமையும் கிடையாது. பிசாசு மோசமானவன், அவங்ககிட்ட எந்த நன்மையும் கிடையாது. ஆகையால நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு அநேக ஜனங்கள் இந்த வெள்ளையும் கருப்புன்னு சொல்றதுனால இந்த காரியத்துல கூட வித்தியாசம் தெரியாம இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் வாழ்கிறார்கள். இதான் மோசம் போவதுன்னு சொன்னா ஒருத்தரை நம்பி ஏமாறுறது. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் பிசாசுடைய பொய்யை நம்பி ஏமாந்து இருக்காங்க. அதான் மோசம். இன்னைக்கு அநேகர் புரிந்து கொள்ளவில்லை. மோசம்னு சொன்னா என்னன்னா, பாருங்க, நம்ம சொல்லுவோம் ஒரு பெண் ஒரு ஆணை நம்பி அவருடைய வாழ்க்கையை அந்த ஆணிடத்துல ஒப்பு கொடுக்கிறார். நாட்களில் நாங்கள் பார்க்கும் பொழுது அவள் நம்பி அவருடைய வாழ்க்கையை அவள் கொடுத்து பின்பதாக அந்த ஆண் ஒரு தப்பான நபராக இருந்தா, அந்த ஆணின் நிமித்தமாக அந்த பெண்ணுடைய வாழ்க்கை மோசமாய் போய்விடுகிறது. பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை தப்பான ஆளு இல்லாவிட்ட தப்பான காரியங்களை நம்ம நம்பும் பொழுது, தப்பான ஆளையா இருக்கலாம், தப்பான போதனையா இருக்கலாம், தப்பான காரியமா இருக்கலாம், எதையாவது ஒன்று நம்பினா அது நமக்கு மோசம். இன்னொரு காரியம் தான், அந்த தமிழ்ல மோசம் போகுதுன்னு சொன்னா செத்து போயிட கூடும். இன்னைக்கு அநேக மக்கள் மரித்து போகிறார்கள். ஏன்னா கடவுள் தான் தீமையை கொடுக்கிறாரு. நோய் வந்தா அநேக கிறிஸ்தவர் மத்தியில இருக்க ஒரு பெரிய காரியம் என்னன்னு சொன்னா, நோயை தேவன் அனுப்பி இருக்கிறார். ஆகையினால இந்த நோயை நம்ம சகிச்சு வாழணும். வியாதிகள் தேவனிடத்திலிருந்து வருகிறது. பாதி பேர் சொல்லுவாங்க, தேவன் இந்த வியாதியை கொடுத்து உங்களை சுத்தப்படுத்துகிறார். இந்த வியாதியை கொடுத்து தேவன் உங்களை இன்னும் மென்மேலும் நீங்க ஆண்டவருக்காக வைராக்கியமா வாழ்வீங்களா என்று பார்க்கிறார். எனக்கு பிரியமானவர்கள், இது எப்படின்னு சொன்னா, உங்க பிள்ளைய நீங்க அடக்கிறதுக்கு விருப்பம் இல்லாம பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு கெட்ட பொல்லாத ஒரு மனுஷனை அழைத்து நீங்க சொல்றீங்க, என்னையால இவனை அடக்கிக்க முடியல, நீங்க இவனை அடிச்சு அடக்குங்கன்னு. பிரியமானவர்களே, நோய் யாரால வந்தது என்று நாங்கள் முதலாவது பார்க்கணும். நோய்கள் எங்கிருந்து வந்தது? ஏதேன் தோட்டத்தில் எந்த நோயையும் கடவுள் படைக்கவில்லை. தேவன் ஆதாமுக்கு நல்ல தீர்க்க ஆயுசும் ஆரோக்கிய சுகத்தையும் தேவன் ஆதாமுக்கு கொடுத்தார். நோய் என்னைக்கு வந்தது? மரணம் என்றைக்கு வந்தது? என்றைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையில துன்ப துக்கங்கள் என்றைக்கு வந்ததுன்னா, என்றைக்கு அவன் தேவனை விட்டு தூராமாய் போனானோ, என்றைக்கு பாவம் செய்து கர்த்தருடைய சமூகத்தை அவன் இழந்தானோ, அன்றைக்கு நோய்கள் அவனை ஆட்கொள்ள ஆரம்பித்து விட்டது. தேவனிடத்திலிருந்து நோய் வரவில்லை. நோய் பாவத்திலிருந்து வந்தது. பாவம் எங்கிருந்து வந்தது? பாவம் பிசாசினால் வந்தது. கீழ்ப்படியாமை என்கிறதான பாவத்தை ஆதாம் செய்த பொழுது பிசாசிலிருந்து சுபாவம்
மனுஷனுக்குள் வந்து விட்டது. பிசாசின் சுபாவத்திலே தான் நோய், பிசாசின் சுபாவத்திலே தான் வறுமை, பிசாசின் சுபாவத்திலே தான் அக்கிரமங்கள், அநியாயங்கள், கொலைகள், மரணங்கள், அழிவுகள். இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சுன்னா சாத்தான். ஆகினால்தான் இயேசு இந்த பூமிக்கு வாழ்ந்த பொழுது சொன்னார், பிசாசு இந்த பூமிக்கு வந்தது திருடுவதற்கும் கொல்லுவதற்கும் அழிப்பதுக்கும் வந்திருக்கிறான். அவன் வந்தது திருடி கொண்டு அழிப்பதற்கு. ஆனால் நான் வந்தது அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணமாய் உண்டாவதுக்காகவும். எனக்கு பிரியமானவர்களே, இந்த பாடத்தில இருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல வருகிறேன்னு சொன்னா, இன்றைக்கு நீங்க புரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை குறித்து வைத்திருக்க நோக்கம், அவருடைய சித்தம் நன்மை. எந்த தீமையும் தேவன் நமக்காக வைத்ததில்லை. மோசம் போகக்கூடாது. இன்றைய கிறிஸ்தவ உலகத்திலே தேவனுடைய சித்தம் என்று நோயை அரவணைத்துக் கொள்கிறார்கள். தேவனுடைய சித்தம் என்று வறுமையை அரவணைத்துக் கொள்கிறார்கள். தேவனுடைய சித்தம் என்று பிசாசினாலே வருகிறதான துன்பங்கள், துக்கங்கள். எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு இடத்துல ஒரு திருமணம் முடிச்சவருக்கு பிள்ளைகள் இருக்கவில்லை. அப்பொழுது அந்த குடும்பத்தாருக்கு அநேக ஊழியக்காரர் சொன்னார்கள், உங்களுக்கு திருமணத்திலே பிள்ளைகள் கிடைக்காமல் இருப்பதுக்கு காரணம், நீங்க உங்களுக்கு பிள்ளை கிடைச்சா நீங்க உங்களுடைய பிள்ளையை அதிகமா நேசிக்கிறது நிமித்தமாய் மற்ற அநேக பிள்ளைகளை நேசிக்காமல் போய்விடுவீர்கள். ஆகையினால கடவுள் உங்களுக்கு பிள்ளை கொடுக்கல, அது கடவுளுடைய சித்தம். எனக்கு பிரியமானவர்களே, வேதம் எங்கேயுமே அப்படி சொல்லவில்லை. இதோ பிள்ளைகளோ கர்த்தரிடத்திலிருந்து வருகிற சுதந்திரம், கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, தேவன் சொன்னார், நீங்க பழுகி பெருகுங்க. பாருங்க, திருமணத்துல மனுஷன் குழந்தை குட்டிகளை பெற்று மனுஷன் பெருகணும். பாருங்க, இதெல்லாம் தேவனுடைய சித்தம் கிடையாது. யாரோ ஒரு மனுஷனுடைய கற்பனை கதைகளை எடுத்து மக்கள் இன்றைக்கு அநேகர் மோசம் போய் இருக்கிறார்கள். ஆகினால் எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனங்களே, கர்த்தருடைய முதலாவது இந்த பாடத்தில் நான் ஆரம்பிக்கிற இந்த முதலாவது காரியத்தை நான் உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறது, தேவனுடைய சித்தம் உங்களை குறித்து எந்த தீமையும் கிடையாது. பிசாசுடைய பொய்களை நம்ப வேண்டாம். மனுஷர்கள் சொல்லுகிறதான கட்டு கதைகளை நம்ப வேண்டாம். வேதத்தை திருப்பி பாருங்க. கடவுளுடைய சித்தத்தை அறியுங்கள். கடவுளுடைய சித்தம் என்னது? மனுஷன் தீமையை அடைவதல்ல. கடவுளுடைய சித்தம் என்னது? மனுஷன் துக்கத்திலும் துன்பத்திலும் கவலையிலும் வேதனையிலும் பாடுகளிலும் பிரச்சனைகளும் வாழ்ந்திருப்பது தேவனுடைய சித்தங்கள் அல்ல. உங்களை குறித்து தேவனுடைய சித்தம் நீங்க நன்மையாய் வாழ்வது, பரிபூர்ணமாய் வாழ்வது, ஆசீர்வாதமாய் வாழ்வது, நிம்மதியாய் வாழ்வது, சந்தோஷமாய் வாழ்வது. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். 2000 வருஷங்களுக்கு முன்பதாக நீர் கர்த்தாவே சிலுவையிலே பாடுபட்டீர். உம்முடைய சரீரம் ஆண்டவரே பிக்கப்பட்டது. உழவன் உழுவதை போல உம்முடைய சரீரத்தை உழவினார்கள். ஆண்டவரை 39 சாட்டை அடிகளை பெற்றீர். உம்முடைய ஜனங்கள் வாழ்வதற்காக, சுகமாயிருப்பதற்காக. உம்முடைய சித்தம் கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்திருப்பது, உம்முடைய சித்தம் உம்முடைய ஜனங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பது. அந்த ஆசீர்வாதத்தை உம்முடைய ஜனங்கள் மீது கூறுகிறேன். நல்வாழ்வு அடைவார்களாக, ஜெயம் பெறுவார்களாக. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.